குழந்தைகளா, குழந்தைகளினுடைய உள்ளங்களா, ஜெபமா, செயலா? நாம் எப்பொழுது குழந்தை உள்ளம் கொண்ட மக்களாக வாழப்போகிறோம்? இயேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களே, குழந்தை என்றால் என்ன? எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறத பார்த்தா நான் குழந்தை மாதிரி இருக்கிறேன்னா? குழந்தை என்றால் என்ன? தெரேசாமா, குழந்தை அப்படின்னா என்னம்மா? தூய உள்ளம் இல்லையா? வேற நினைச்சு பாருங்க, உங்களுடைய வீட்டிற்கு ஒரு புதிய வரவு, ஒரு குழந்தை வருகிறது என்றால் உங்களுடைய உள்ளத்திற்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் மகிழ்ச்சி இருக்குமா இருக்காதா? இருக்குமா? பாருங்க தான். ஏனென்றால் குழந்தை என்றாலே அழகு, குழந்தை என்றாலே மகிழ்ச்சி, குழந்தை என்றாலே சந்தோஷம். பிரைஸ் காட். அதுதான் இன்றைய நாளிலே குழந்தையை ஆண்டவர் கூறுகிறார் என்றால், இந்த குழந்தைக்கு 2 குணங்களை நாம் அழகாக பார்க்கின்றோம். முதல் குணம், அந்த குழந்தைக்கு தாய் தந்தை தான் எல்லாம். டோட்டல் ட்ரஸ்ட் இன் தி பேரண்ட்ஸ். கரெக்ட்டுங்களா? முழுமையாக அந்த குழந்தை நம்புவது அந்த பெற்றோர்களை மட்டும்தான். இரண்டாவது, பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டும்தான் குழந்தை கேட்கும். குழந்தை கொஞ்சம் பெருசு இல்லை, சின்ன குழந்தை பார்த்தீங்கன்னா, நேற்றைய நாளிலே ஒரு குடும்பம் சிறப்பாக அன்னை மரியாளையிடம் ஜெபிப்பதற்காக வந்திருந்தார்கள். அப்போ அந்த குழந்தை வந்து உட்கார்ந்தோடனே ஒரு சாக்லேட் எடுத்து கொடுத்தேன். உடனே அவங்க அந்த குழந்தை ஊனுச்சு. ஏன்றான அவங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னாங்க. உடனே குழந்தையிடம் 2 குணங்கள், கடவுளிடமும் அதே குணங்கள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். கடவுளை முழுமையாக நம்ப வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அந்த ஜெபத்தை செயலாக்க வேண்டும். பொதுவாக நாம் பார்க்கலாம், டிவியிலே பொங்கலோ தீபாவளியோ இல்லை நாட்டினுடைய சுதந்திர விழாவோ மற்ற அரசாங்க விழாக்கள் என்றால் டிவியிலே பல பட்டிமன்றங்கள் நடைபெறும் இல்லையா? பல வகையான தலைப்புகளோடு பட்டிமன்றங்கள் நடைபெறும். தலைப்பு, உடலுக்கு சக்தி தருவது பிரியாணியா பழைய சோறா? குழந்தையை கட்டி காப்பது மனைவியா கணவனா? காதலில் சொதப்புவது ஆணா பெண்ணா? சிறந்த சீரியல் மீனாட்சி பொண்ணா பாக்கியலட்சுமியா என்று பல வகையான தலைப்புகளை நாம் பார்த்திருப்போம். இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு ஒரு தலைப்பை கொடுக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்வுக்கு சிறந்தது ஜெபமா செயலா? யாரெல்லாம் ஜெபம்னு சொல்றீங்க? கை தூங்க பார்க்கலாம். கிறிஸ்தவ வாழ்வுக்கு என்ன நிறைய தமிழ் புரியுங்களா எல்லாருக்கும்? புரியுதா? தனமாமா புரியுதா? ஓகே, புரியுது. கிறிஸ்தவ வாழ்வுக்கு சிறந்தது ஜெபமா செயலா? சரி, முதல்ல எல்லாம் பட்டிமன்றம் இல்லையா? முதல்ல சொல்லுவோம். ஜெபம்னு சொல்றவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். 1. செயல்னு சொல்றவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். 2த்துக்குமே கை தூக்காத வேண்டி என்னடா இருக்கு அப்ப என்ன சொல்லுங்க. சரி, அவங்களாம் என் பக்கம் நினைக்கிறேன் இல்லையா? முதல்ல பார்ப்போம். ஜெபம் என்பது கிறிஸ்தவ வாழ்வினுடைய மையமாக இருக்கிறது இல்லையா? கூடி ஜெபிக்கின்ற பொழுது கோடி நன்மை அடைகின்றோம். காந்தியடிகளார் மிகவும் அழகாக சொல்வார், ஜெபம் என்பது 2 ஆன்மாக்களினுடைய சங்கமம். கடவுளுடையும் நம்மையும் ஒன்றாக இணைக்கின்ற ஒரு அழகான பொருள். அதனால் தான் படிக்கின்றோம் லூக்கா 11வது அதிகாரம் 28வது வசனம். லூக்கா 11வது அதிகாரம் 28வது வசனம் படிங்க பார்க்கலாம். இருக்கா பைபிள்ல? இருக்கு. நிச்சயமா இருக்கா? இருக்கு, படிங்க. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். மத்தேயு 7வது அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 7வது அதிகாரம் 24வது வசனம். சத்தமா? ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம்.
எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, என்னங்க 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 இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினிலும் கூர்மையானதுங்க. நம்ம கத்தி பார்த்துருக்குங்க, கையை பிடிச்சி வெட்டுவோம், வெங்காயம் வெட்டுவோம், எது வேணா பண்ணலாங்க. ஆனா இறை வார்த்தை நீங்க வச்சிருக்கிற வாள் மாதிரி கிடையாதுங்க. 2 பக்கம் ஒன்னையும் குத்தம் என்னையும் குத்தம். பிரைஸ் தி லார்ட். அந்த அளவு சக்தி வாய்ந்ததுங்க. அதனால சொன்னேன், ஜெபம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த அளவு மனிதனை ஒன்றாக இணைக்கிறது என்றால் அந்த அளவு கடவுள் அதற்கு முக்கியத்துவம் தருகிறார். ஜெபமும் கிறிஸ்துவ வாழ்வுக்கு முக்கியம் இல்லையா? செயல் முக்கியமா இல்லையா? அடுத்து செயலும் பார்ப்போம். மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம். எல்லாருமே படிக்கலாம் இல்லையா? எல்லாரும் படிங்க, பார்க்கலாம். டிவியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லாம், பார்த்தீங்களாங்க, இயேசுவே அப்பா ஆண்டவரே உம்மை தான் நம்புறப்பா, எல்லாம் விட மாட்டாங்கங்க. பக்தியில பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பக்தி இருக்காதுங்க. நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட நானும் கிளாடும் சேர்ந்து ஒரு 500-600 நபர்களுக்கு மாலைகள் அணிவித்திருப்போம். ஜெபமாலை வித்தது சந்தோஷம்தான். ஆனா இந்த ஜெபமாலைகள் எல்லாம் எங்கு செல்ல போகிறது? பெரிய கும்பிட போட்டு ஜெபமாலையை கலட்டி அப்பாடா. ஆனால் அந்த ஜெபமாலைகள், அந்த ஜெபிக்கின்ற ஜெபங்கள் வாழ்க்கையெல்லாம் செயலாக மாறினால் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் தரும். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றேன் கரெக்டா? 40 நாட்கள் நன்றாக ஜெபம் இருக்கின்றோம், தவம் இருக்கின்றோம். அந்த தவம் வாழ்க்கையில் வெளிப்படுகின்ற பொழுது ஆசீர்வாதங்க. கோயிலிலே அல்லேலூயா அல்லேலூயான்னு சொன்னா மட்டும் போதாதுங்க. அந்த அல்லேலூயா வாழ்க்கையிலே ஒரு ஆற்றலாக மாற வேண்டும். பார்ப்பவர்கள் எல்லாம் உண்மைங்க அப்படின்னு சொல்லணும். அதுதான் செயலிலே இருக்கின்ற பொழுது ஆசீர்வாதம் பெறுகிறோம். லூக்கா 3வது அதிகாரம் 8வது வசனம். லூக்கா படிங்க பார்க்கலாம். மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உள்ளத்தில் சொல்ல தொடங்காதீர்கள். அப்பா, ஆக இறை வார்த்தை என்பது வெறும் செயல்களால், ஜெபிப்பதால் மட்டுமல்ல, செயல்களிலும் இருக்க வேண்டும். இப்ப வாங்குங்க, இப்ப சொல்லுங்க, ஜெபமா செயலா? ஜாக்கம்மா, ஜெபமா செயலா? ஜெபம் தானா? ஜெபமா செயலா? ரெண்டுமேங்க. அதுதான் குழந்தையிடம் நாம் கற்றுக்கொள்வது. கடவுளை முழுவதுமாக நம்புகிறார், தனது பெற்றோர்களை முழுவதுமாக நம்புகிறார். தன்னுடைய பெற்றோர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறார். அதைத்தான் கடவுளும் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஜெபிக்க அழைப்பு விடுக்கின்றார். ஜெபிக்கின்ற கரங்கள் அழகானவை என்று ஏற்கனவே நான் சொல்லி இருக்கின்றேன். அதுவும் திருத்தந்தையும் அழகாக சொல்லி இருக்கிறார். அந்த ஜெபம் செயல்பாடாக மாறுகின்ற பொழுது நாம் அதிகமான ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். அதைத்தான் இன்றைய நாளிலே நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். நம்முடைய மனித உடலுக்கு கண் முக்கியமா, கால் முக்கியமா? சோறு தான் முக்கியம் சாமி. கண் முக்கியமா, கால் முக்கியமா? கால். ரெண்டுமே நல்லா கவனிக்கணுங்க. கண் நன்றாக இருக்கின்ற பொழுது மட்டும்தான் பாதைகள் தெளிவாக இருக்கிறது, நம்மால் எளிதாக நடக்க முடியும். கண் சரியில்லை என்றால் பிறரினுடைய உதவியோடு, அதாவது சின்ன குச்சோடு தான் நம்ம நடந்து போக முடியும். அதுதான் கண் என்பது ஜெபம், பாதை என்பது கால்கள், நம்முடைய செயல்கள் என்பது கால்கள். நம்முடைய கண்கள் நன்றாக இருந்தால் நாம் நடக்கின்ற பாதையும் நன்றாக இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அதைத்தான் நம்முடைய விவிலியத்திலும் ஒரு 2 நபர்கள் இருக்கிறார்கள், சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு மாசத்துக்கு முன்னால சொன்னேன் அந்த 2 பேரை பத்தி. சிறந்த எடுத்துக்காட்டு 2 பேர் இருக்காங்க இந்த ஜெபத்திற்கும் செயலுக்கும். உங்களுக்கு தெரியும் 2 பேர். ஒருத்தர் மாதா இயேசுவோட பாதத்தில் உட்காந்து ஜெபிப்பாங்க, ஒருத்தர் வேலை செய்வாங்க. அப்பா இயேசு ஆண்டவர், நீங்கெல்லாம் குழந்தையா இருக்கீங்க, அதை டிப்ஸ் கொடுத்தோன்னு வருங்களேன். மார்த்தா மரியாள், அழகாக நாம் பார்க்கலாம். யார் பக்கத்தில் உட்காந்துருப்பா இயேசுடைய பாதத்தில்?
யாரு? மரியாள் அமர்ந்து இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருப்பார். ஆனால் மார்த்தா வேலை செய்து கொண்டிருப்பார். லாசர் செத்து போறாருங்க. அப்ப யாரு சக்தி அதிகமாச்சு தெரியுமா? என்ன சொல்றாரு மார்த்தா? ஆண்டவரே, நீர் இங்கு இருந்திருந்தால் என்னுடைய மகன், என்னுடைய சகோதரன் சாகாமல் இருந்திருப்பான். ஆனாலும் நீங்க நினைச்சீங்கன்னா நடக்கும். அதாங்க. ஆனா மரியாள் அமைதியா வீட்டிலே உட்காந்துங்குது. ஜெபிச்சுனே இது மட்டும் போதாதுங்க. அதுதான் எடுத்துக்காட்டு நமது அன்னை மரியாள். வானத்தூதர் அன்னை மரியாளுக்கு காட்சி தருகின்ற பொழுது அன்னை மரியாள் சமைத்து கொண்டிருந்தாரா? துணி துவச்சிட்டு இருந்தாங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அதனால் தான் சொல்கின்றேன், அந்த ஜெபம் செயல்பாடாக மாறுகிறது என்றால் நமக்கு கற்று தந்தவள் இந்த அன்னை மரியாள். அதனால் தான் இன்றைய நாளிலே அவரை நினைத்து பார்க்கின்றோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும், ஒவ்வொரு 13ஆம் தேதியும், ஒவ்வொரு நாளும் நினைக்கின்றோம் என்றால் தாங்கள் ஜெபித்த ஜெபத்தை செயல்பாடாக மாற்றினார். அதனால் தான் இன்றளவும் இந்த அன்னை மரியாளை இந்த உலகமே போற்றி பாராட்டுகிறது. கரங்களை தட்டி இந்த அன்னை மரியாளுக்கு ஒரு வாழ்த்து, நன்றி சொல்லாம? அதுதாங்க கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறது. ஜெபிக்கிறார், அந்த ஜெபத்தை செயல்பாடாக மாற்றுகிறார். அதனால தான் படிக்கிறோம், அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய உள்ளத்தில் வைத்து 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 சிந்தித்து கொண்டிருந்தார். சாமி பிரசங்க சூப்பரா வச்ச சாமி. என்னமா வச்சேன்? அந்த சீரியல சொன்ன பத்தியா, அதுதான் சூப்பர் சாமி. நீ உன் மேல எனக்கு கோபம் சாமி, எனக்கு பிடிச்ச சீரியல சொல்ல. அடி பாவி, நான் எதுக்கு சொன்னனே புரியாம நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் அதுதான். அதுதான் ஆண்டவர் இன்றைய சொல்றார். ஜெபமும் இருக்க வேண்டும், அந்த ஜெபத்திலே செயல் இருக்க வேண்டுங்க. எப்படி இருக்கலாங்க? ஏழைகளுக்கு உதவி செய்கின்றோம், அப்படிதானே நம்ம எல்லாரும் செய்வோம். ஆனால் அந்த ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற பொழுது உதவியை பிரபலப்படுத்தாத, எல்லாருக்கும் தைரியம் மாறி கட்டாத. பிரியாணி கொடுத்தேன், பிரியாணி கொடுத்தேன், சாப்பாடு கொடுத்தியா, முடிச்சுட்டு முடிஞ்சிச்சு. அதுதாங்க ஜெபம் செயல். அந்த நம்ம எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பாராட்டுற மாதிரி செஞ்சோம்னா இந்த உலகத்திலே பாராட்டை பெற்று விடுகின்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாளும் உதவி செஞ்சாங்கங்க. அம்மா எலிசபெத் அம்மா கருவுற்று இருக்கின்றார், ஓடி போறாங்க. இந்த அம்மாவும் கருவை தாங்கி இருக்கிறார், ஓடி போய் உதவி செய்யறாங்க. யாருக்கும் தம்மட் அடிக்கல. நான் எலிசபெத் அம்மா பார்க்க போறேன், எலிசபெத் அம்மா பார்க்க போறேன், எலிசபெத் தள்ளலைங்க. துன்பத்தோடும் துயரத்தோடும் கஷ்டத்தோடும் ஓடி போறாங்க, உதவி செய்யறாங்க. காண ஒரு கல்யாணத்துல ரசம் தீர்ந்து போறது என்ன பண்றாங்க அம்மா? அதுதான் சொல்றேன், ஜெபம் இருக்கின்ற பொழுது மட்டும்தான் நம்முடைய வாழ்விலே செயல்பாடு இருக்கும். ஆனால் பல நேரங்களிலே ஜெபத்தோடு இருக்கின்றோம், ஜெபத்தோடு வாழ்வை முடிக்கின்றோம், ஆனால் செயலிலே மண்ணாக இருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் எத்தனை தடவை இந்த ஆண்டவரை நம் உள்ளத்தில் பெற்றாலும் நாம் மாறுவது கிடையாது, ஆண்டவரை மாறிக்கொள்கிறார். பல நேரங்களிலே இந்த ஆண்டவரை உட்கொள்கிறோமே, நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் நிகழ வேண்டும், அந்த ஜெபம் நம்முடைய வாழ்விலே வெளிப்பட வேண்டும். இருக்கிறதா என யோசித்து பார்ப்போம். இருந்தால் ஆசீர்வாதம், இல்லைன்னா மாத்திப்போங்க. ஜெபம் ஜெபிக்கணுங்க, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், எந்த நேரமும் இல்லைங்க. நம்முடைய கடமைகளை நிறைவேற்றி அந்த ஜெபம் வாழ்வாக மாற வேண்டும். அதைத்தான் இந்த நாளிலே இந்த குழந்தைகள் என்று கூறுகின்ற பொழுது, குழந்தை எவ்வாறு தன்னுடைய பெற்றோர்களை சார்ந்து இருக்கிறார்களோ நாமும் அந்த ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும். எவ்வாறு? ஜெபத்தின் மூலமாக, செயல்பாட்டின் மூலமாக. கண்களை மூடுவோமா? எங்கள் தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு ஆண்டவர், இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, குழந்தை மனம் கொண்டவர்களாக வாழ நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் என்பதை உணர்கின்றோம். அந்த குழந்தைகள் எவ்வாறு தங்களுடைய பெற்றோர்களை முழுமையாக சார்ந்திருக்கின்றார்களோ அதே போல நாங்களும் உம்மை சார்ந்து ஜெபத்தோடும் செயலோடும் எங்களுடைய வாழ்வை வாழ்வாக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தாமே எங்களை தொடும், எங்களுடைய ஜெப வாழ்வு ஒரு செயல் உள்ள வாழ்வாக மாறவும், உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழவும் அருள் புரியும் என ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.